பசும்பாலில் டீ போடுறேன். பாருங்கள், இதுதான் பசும்பால். அதில் வெண்ணெய் மேலே இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு ஜிஞ்சர் டீ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரவணா பவனில் நான் ஒரு மசாலா டீ சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இருக்கும். நான் எப்படி ரேஷியோ போடுறேனோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் ஒரு கிளாஸு தண்ணி எடுக்கணும், 2 கிளாஸ் டீ குடிக்கிறதுக்கு. அதில் கொஞ்சமாக, இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஜிஞ்சர், ரொம்ப ஜிஞ்சர் வேண்டாம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாஸு பால், நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே கிளாஸில் பால் அதே மாதிரி எடுக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு, ஜிஞ்சர் தண்ணிக்கு 1 கிளாஸ் பால் எடுக்கணும். சர்க்கரையும் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு அதில் டீத்தூள் போட்டுக்கலாம். டீத்தூள் இலை டீத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 1 கரெக்டாக 2 ஸ்பூன் போடுறோம். இந்த இலை கொதித்து வரும்போது ஒரு எசன்ஸ் அதில் இறங்கும். அந்த எசன்ஸ் நல்லா அடைச்சி வச்சு திளைக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கட்டும். பால் கொதிச்சிருச்சு, பசும்பால். இங்கே பாருங்கள், அதில் ஏடு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏடு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெண்ணெய் பண்ணி தரேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறது. அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வெண்ணெய் எப்படி உருக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த டீ இப்படி அடைச்சி வச்சிடணும். அடைச்சி வைக்கும்போது தான் அது கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த இலை எசன்ஸ் இறங்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த டீ ஸ்ட்ராங் ஆகணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இந்த டீ நான் கிளாஸில் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கொதிக்கட்டும். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த இலை கொதிச்சு இதாகணும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். டீ தான் நம்ம எல்லாருமே டீ போடுவோம், எல்லாருமே சாப்பிடுவோம். இந்த டீ இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. போகிறோம். இதை நான் ஆற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த டீ கொஞ்சம் நம்ம ஆற்றணும். இப்படி பார்த்தீங்களா, இப்படி நல்லா நுர வர்ற மாதிரி நீங்கள் இப்படி நுர வரணும். இந்த மாதிரி இது வரணும். இந்த மாதிரி நுர வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு கிளாஸ் ஊற்றணும். இது கொஞ்சமாக டீ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் ஊதி குடிங்க. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.